வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பூலியன் அல்ஜிப்ரா சாப்டரில் லாஸ்ட்டாக தியரம்ஸ் கொடுத்துருக்கான். அந்த தியரம்ஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் ஒரு 10 தியரமில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் தியரம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு 2 தியரம்ஸ் கொடுத்துருக்கான். a into b plus c equal to a into b plus a into c அப்படின்னு ஒரு தியரமும், a plus b into c equal to a plus b into a plus c அப்படின்ட்டு இந்த தியரம்ஸ் பார்த்தோன்னா ப்ரூவ் பண்ணணும். எப்படி லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் LHS equal to RHS அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம இதை 2 மெத்தடில் போடலாம். ஒன்று ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம், அல்லது ஏதாவது சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஏக்கு பிக்கு சிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணியும் போடலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன், வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. அந்த ஆன்சர் LHS equal to RHSன்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போயிட்டு பாருங்கள். இப்போ ட்ரூத் டேபிளில் போடணுன்னாலும் போடலாம். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ இதில் வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்குது, ABCன்னு இருக்குது. இப்போ 3 வேரியபிள்ஸ் அப்படின்னா நமக்கு இன்புட் வந்து 8 காம்பினேஷன்ஸில் கொடுக்கணும். 0s and 1s 8 காம்பினேஷன்ஸில் கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? 8 டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். அது கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏக்கு இப்போ ABC அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஏக்கு ஒரு 4 zeros போட்டுக்கிறேன். 4 0 போட்டுட்டேன். அடுத்தது 4 1 போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. பிக்கு 2 0 2 1, சிக்கு 1 0 1 1, 1 0 1 1, 1 0 1 1, 1 0 1 1. இவ்வளோதாங்க. இதுதான் 8 காம்பினேஷன்ஸ். இது நம்ம அப்படியே மெமரி பண்ணோம்னா பாருங்கள், 0 0 0 0 0 1 0 1 0 ஒரே மாதிரியான இன்புட்டு எங்கேயும் வந்திருக்காது, ரிப்பீட் ஆகிருக்காது. ஸோ அதை நம்ம யோசித்து போடுறதுக்கு லேட் ஆகும். அந்த இது போல் போட்டோன்னா 4 0 4 1 2 0 2 1ன்னு போட்டோன்னா எங்கேயுமே ரிப்பீட்டேஷன்ஸ் வந்திருக்காது. ஈஸியாக மெமரியும் வச்சுக்கலாம். இந்த நம்மளாம் போட்டோன்னா யோசித்து போடும்போது ஒரே மாதிரியான ரோ எங்கேயாவது போட்டுட்டோமான்ற ஒரு டவுட் வரும். இப்படி பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் 3 0 வந்துடும், லாஸ்ட்டு ரோவில் 3 1 வந்துடும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் வே. அப்போ 8 ரோவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம 3 வேரியபிளுக்கு வேல்யூ போட்டோம். அடுத்து LHSல பார்த்தீங்கன்னா a into b plus c இருக்கு இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை முதல்ல சால்வ் பண்ணிடலாம். b plus c. இப்போ b plus cனா ப்ளஸ்ன்னா ஆர் ஆப்ரேஷன்றது நமக்கு தெரியும். இதுவுமே நம்ம லாஜிக் கேட்ஸு போட்டிருக்கோம். அண்ட் ஆப்ரேஷனு, ஆர் ஆப்ரேஷனு, நாட் ஆப்ரேஷனு, அப்புறம் எக்ஸ்ஆர் போட்டிருக்கேன், எக்ஸ்நார் போட்டிருக்கேன், நேண்டு நாட்டு, இது எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். சரி, இப்போ b plus cனா ஆர் ஆப்ரேஷன். ஆர் ஆப்ரேஷன் அப்படின்னா திஸ் ஆர் தட், ரெண்டில் ஏதாவது ஒரு பக்கம் 1 இருந்தாலே 1 வந்துடும், 2 பக்கமும் 0 இருந்தால் மட்டும் 0 வரும். இப்போ இங்கே 1 1 1 0 1 1 1 கரெக்டுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல 1 இருந்தாலே 1 போட்டுட்ருப்பேன், 2 இடத்துலையும் 0 இருந்தால் மட்டும் 0 போட்டிருப்பேன். அடுத்தது a into b plus c. a into b plus cனா இப்போ b plus c ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதோட என்ன பண்ணணும்? ஏவை அண்டு பண்ணணும். இப்போ அண்டு பண்ணும்போது 2 இடத்துலையும் 0 இருந்தால் 0, 2 இடத்துலையும் 1 இருந்தால் மட்டும்தான் 1 போடணும். ஏதாவது ஒரு இடத்துல 1 இல்லது ஒரு இடத்துல 0 இருந்ததுன்னா 0 தான். பிகாஸ் 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அண்டு வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவல், ஆர் வந்து அடிஷனுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ 0 0 0, 0 into 1 மறுபடியும் 0, 0 into 1 0, 0 into 1 0, 1 into 0 0, 1 into 1 1, 1 into 1 1, 1 into 1 1. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம LHS ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது RHSல என்ன இருக்குது? a into b ஃபஸ்ட்டு. ஏவையும் பியையும் அண்டு பண்ணணும். இதே போல் தான் அண்டு பண்ணும்போது இங்கே ரெண்டுமே ஏதாவது ஒரு இடத்துல 0 இருந்ததுன்னா 0 தான். இப்போ பாருங்கள், ஏவும் பியும் பண்ணும்போது இந்த இடத்துலையும் 0 0, இங்கே 2 இடத்துல மட்டும்தான் என்ன வரும்? 1. அதே போல் a into c பண்ணும்போது பாருங்கள், ஏவும் சியும் பண்ணும்போது கூட இங்கே ஏல 4 0 இருக்குது. ஸோ இங்கே என்ன சியில் என்னதான் இருந்தாலும் என்ன தான் வரும்? ஃபஸ்ட்டு 4க்கு 0 தான் வரும். அடுத்தது இங்கே 4 1 இருக்குது, இங்கே சியில் மட்டும் பார்த்துக்கலாம். 4 1ல் இங்கே 2 இடத்துல தான் இங்கே 1 இருக்குது. அப்போ இது 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 1. கரெக்டுங்களா? சரி, இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். a into b ப்ளஸ் a into c, அதுதான் இந்த பார்ட், RHS பார்ட்டு.
இப்போ பண்ணும்போது திஸ் ஆர் தட். அப்போ பண்ணும்போது இப்போ ரெண்டுமே 0 0 0ன்னு தான் இருக்குது. 0 0 0 இங்கேயுமே 0 0. இங்கே ஆர் ஆப்ரேஷன் அப்படின்னும் போது இங்கே ஒரு இடத்துல 1 இருக்குது இல்லையா, அப்போ இங்கே 1 வரும். இங்கே இந்த இடத்துல 1 இருக்குது, 1 வரும். இங்கே ரெண்டுமே 1 இருக்குது, அப்போது ரிசல்ட்டு 1 வரும். சரிங்களா? அப்போ 3 1 வந்தாச்சு. இப்போது இந்த எல்ஹெச்எஸில் இது எல்ஹெச்எஸ்ஸு, இது ஆர்ஹெச்எஸ்ஸு. இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் பாருங்கள், எல்ஹெச்எஸில் வந்தக்கூடிய ரிசல்ட்டு இது, ஆர்ஹெச்எஸில் வந்தக்கூடிய ரிசல்ட்டு இது. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 0 0, லாஸ்ட்டுக்கு மட்டும் 3 1. இங்கேயும் 0 0 0, லாஸ்ட்டுக்கு மட்டும் 3 1. கரெக்டாக இருக்குங்களா? அப்போ இந்த தியரம் நம்ம ட்ரூத் டேபிள் மூலிமா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த இந்த தியரமும் பாருங்கள், ஏபிசி இதே தானே, இதே போல் தான். ஏபிசி 3 இன்புட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறமா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பி இன்ட்டு சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி பண்ணோம், இங்கே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அதே போல் இங்கேயும் பண்ணிக்கலாங்களா? 4 0 போட்டுக்கலாம், 4 1 போட்டுக்கலாம். 2 0 2 1, 2 0 2 1, ஒரு 0 ஒரு 1, ஒரு 0 ஒரு 1, 0 1 0 1 போட்டுட்டோம். இப்போ பி இன்ட்டு சி பண்ணும்போது என்ன வரும்? பியும் சியும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் 1 இருந்தால் மட்டும்தான் 1 வரும். கரெக்டுங்களா? இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி, ஏவோட இந்த அண்டு பண்ணதை ஆர் பண்ணணும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல 1 இருந்தாலே ரிசல்ட் நமக்கு 1ன்னு வரணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, அப்போ 1. இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, 1. இங்கேயும் அதே போல், இங்கேயும் அதே போல், இங்கேயும் அதே போல் 1 1ன்னு வந்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம எல்ஹெச்எஸ்ஸை முடிச்சிட்டோம். எல்ஹெச்எஸில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி முடிச்சிட்டோம். இப்போ ஏ ப்ளஸ் பி, ஆர்ஹெச்சில் இருக்கக்கூடிய ஏ ப்ளஸ் பி பண்ணலாம். ஏவையும் பியையும் ஆர் பண்ணணும். ஆர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 1 இருந்தால் போதும். இப்போ இங்கே ரெண்டும் 0 தான். இங்கே 1 1, இங்கே 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயுமே 1. அடுத்தது ஏ ப்ளஸ் சி, ஏவையும் சியையும் ஆர் பண்ணணும். இங்கே 0, இங்கே 1 0, இங்கே 1, இங்கே 0, சாரி இங்கே 0 வராது, 1 வரும். ஏவும் சியும் பாருங்கள், ஒரு இடத்துல 1 இருக்கு இல்லையா, 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயுமே 1. இப்போ என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் என்ன பண்ணணும்? அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். இதையும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். ரெண்டு இடத்துலையும் 1 இருந்தால் மட்டும் 1 வரும், மீதி 0 0 வரும். இங்கே 1 வரும், 1 1 1 1. சரிங்களா? இப்போ எனக்கு எப்படி வந்திருக்குது பாருங்கள் ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு 3 zeros வந்திருக்குது, அதுக்கப்புறமா மீதி 5 1s வந்திருக்குது. இங்கே எல்ஹெச்எஸில் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சியில் பாருங்கள் 3 zeros வந்திருக்குது, ரிமைனிங் எல்லாமே 1 1 1 5 1. அப்போ இந்த காலமும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். 3 0 5 1 3 0 5 1. ஸோ இதுவுமே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இந்த சைடும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் இருக்கக்கூடிய 2 லாவும் நம்ம 2 மெத்தட்லேயுமே போட்டுட்டோம். இது வந்து ட்ரூத் டேபிள் பேசிஸில் போட்டது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ எக்ஸ்பிரஷன் ஓரியன்டாக போட்டிருக்கேன். 2 வீடியோவுமே பாருங்கள். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது கொஷினில் எது கேட்குறாங்களோ அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.